நம்ம 8ஆம் இடம்னா லாட்ரி புதையலை தாண்டி அசிங்கம், அவமானம், சட்ட சிக்கல்கள், கடன்கள், உயிர் பிரேதங்கள் இது எல்லாமே நடக்கும். ஆயுள் குறைபாடுகள் இதெல்லாமே உண்டு. இதெல்லாம் பார்த்துக்கணும். தனுராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக வயிறு சார்ந்த பகுதிகளில் ஆப்ரேஷன் நடக்கும். வயிறு சார்ந்த பகுதிகளில், ஆமாம், இரணி ஆப்ரேஷனாக இருக்கலாம், அல்லது ஏற்கனவே சிறுநீரக கோளாறு இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல இதுலேயும் இந்த தனுசு ராசியிலே செவ்வாய் ராகு தொடர்பு பெற்றுச்சுன்னா கண்டிப்பாக கத்தி வச்சுருவாங்க. பிளட்டிங் பார்க்காம இருக்காது. இந்த விஷயங்கள்லாம் நடந்துடும். தொலைதூர பயணங்களில் அவதிகள் உண்டாகும். ஆமாம், உங்களுடைய விசா தொலைஞ்சு போயிடும் சார். இப்போ பாஸ்போர்ட் தொலைஞ்சு போயிடும். ஆமாம், குடியுரிமை சான்றிதழ் ஏதாவது டிசி விட்டுருவீங்க. ஜெராக்ஸ் கடையில் போயிட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட்டை மறந்து விட்டு வந்துடுவீங்க. அதே நேரத்தில் டாக்குமெண்ட்ஸே தொலைஞ்சு போயிடும். டாக்குமெண்ட்ஸே தெரிஞ்சு போயிடும். இதில் பெரிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு வழக்கு நடக்குது அப்படின்னா நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வக்கீல என்ன பண்ணுவார்னா விலை போயிடுவார். வாகனத்தால் அவதிகள் உண்டு. வாகன விபத்துக்கள் உண்டு. ஆமாம், ஏற்கனவே லோன் கட்டிட்டுருங்க, உங்களால் கட்ட முடியல, எல்லாமே சர்ஃபேஸிங்லாம் ஆர்டர் வருது அப்படின்னா ஜப்தி ஆகும். சொத்துக்கள் என்ன பண்ணுன்னா அப்போ சப்தி ஆகும். தாயாருக்கு உடல்நிலையில் சீரான முன்னேற்றம் ஏற்படாது. தாயாரினுடைய குடும்ப உறவுகளில் கர்மகாரியங்கள் அல்லது தாயாருக்கு கர்மகாரியங்கள் இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும், ஏற்றுண்டு தான் ஆகணும். ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவ சிவாவா சிவரூபிணியேவா. ஓம் சக்திதாயே போற்றி. சர்வம் சக்திமயம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையினுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் உங்களுடைய ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. கேம் சேஞ்சர் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது குரு வக்ரம். ஒரு ஜாதகத்தில் ஒரு பாவகத்தில் பார்த்தோம் அப்படின்னா பரிகார கிரகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் தான். குரு வந்தால் தான் கோடி நன்மை. அப்போ குரு பார்க்க கோடி நன்மை. குரு பகவான் தான் பரிகார கிரகம். அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் வக்கரமாகிறது 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அதான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். பட் இந்த குரு பகவான் எப்போ வக்கரகதி ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த குரு மிதுனத்தில் இருக்கார். மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 18/10/2025 முதல் கடகத்துக்கு மாறுறார். ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 47 days அவர் கடகத்தில் இருக்கார். 5/12/2025 வரைக்கும் கடகத்தில் இருக்கிறார். கடகத்தில் மாறிய 23வது நாளுக்கு பிறகு, அதாவது விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 25ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை 11/11/2025 முதல் இந்த குரு பகவான் வக்ரகதியாகிறார். இவர் நிகர்த்தி ஆகிறது பார்த்தோம் அப்படின்னா 11/3/2026 மாசி மாதம் 27ஆம் தேதி தான் இவர் வக்ர நிவர்த்தியார், அதாவது நேர்கதி அப்படின்னு சொல்லுவாங்க. வக்ரம் அப்படின்னாலே தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொள்வது. ஆமாம், நம்ம ஒரு தன்மையில் இருப்போம். அது நம்ம உடல் மனம் எல்லாமே ஒரு பாதையில் சென்று கொண்டிருப்போம். திடீர்னு நமக்கு ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில் வரும். மனத்தளவில் ஏற்படக்கூடிய மாற்றங்களாக அந்த மாற்றங்கள் இருக்கும். இந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்கள் தான் ஒரு மனிதனை இயக்குகிறது. அப்படிப்பட்ட இயக்கத்தில் இந்த குரு பகவானுடைய கதிர்வீச்சுகள் இப்போது வக்ரகதியாக மனிதனை இயக்கப் போகிறது. இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறது. தனுசு ராசி அன்பர்களே, கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகி வெளியில் வந்திருக்கா தனுசு ராசி அன்பர்கள். ராசியாதிபதியான குரு பகவான் வக்ரகதியாகிறார். அதே காலகட்டத்தில் உங்கள் ஜாதகத்தில் குருனுடைய தொடர்புகள் உள்ள குரு நின்ற நட்சத்திரங்கள், ஒரு சனி கிரகம் குரு நட்சத்திரத்தில் நிற்குது, சூரியன் குரு நட்சத்திரத்தில் நிற்குது அப்படின்னா அந்த பாவாதிபதிகள் அமர்ந்த பாவகத்தோடு இந்த குருனுடைய வக்கரத்தை நம்ம தொடர்புபடுத்தி பார்க்கணும். ஆமாம், நடக்கக்கூடிய தசா புத்திகள் குருனுடைய நட்சத்திரத்தில் நிற்குது அப்படின்னா இந்த குருனுடைய வக்கரம் நமக்கு என்ன பலன்களோ அதை கண்டிப்பாக கொடுத்துரும். இப்படி தான் அந்த ஜாதகத்தை இப்போ நம்ம தொடர்புபடுத்தி பார்க்கணும். ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை தொடர்புபடுத்தணும். எப்படி தொடர்புபடுத்துறது? இதில் ஏதாவது சூட்சமங்கள் நடைபெறுதா? அப்போ தசா புத்தி அந்தரமங்கள் ஏதாவது உங்களோட குருவோடு தொடர்பு கொள்ளுதா அப்படின்றத பார்த்து அதுக்குண்டான பரிகார பலன்கள் என்ன இருக்குது. நமக்கு சாதகமாக இருந்தால் வெற்றி, சாதகம் இல்லைன்னா நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இதை தான் நான் உங்களுக்கு ப்ரொடக்ஷனாக கொடுக்குறது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் போய் வக்கரகதியாகிறார். என்ன பண்ணலாம்? என்ன பண்ணுறது?
8ஆம் இடம்னா புதையலாச்சு, 8ஆம் இடம்னா ரகசியமாச்சு, 8ஆம் இடம்னா வெற்றியாச்சு. என்ன பண்ணலாம்? நம்ம ஏதாவது நம்மளுக்கு திடீர் வாய்ப்புகள் உருவாக போகுதா, அல்லது ஏதாவது திடீர் புதையல் கிடைக்க போகுதா, அந்த லாட்டரி யோகங்கள் உருவாக போகுதா, இந்த அதிர்ஷ்டங்கள் தாண்டவமாட போகுது. இந்த ஏகப்பட்ட கேள்விகள் இப்போ தனுராசி என்பவர்களுக்கு உருவாகும். நம்ம 8ஆம் இடம்னா லாட்டரி புதையலை தாண்டி அசிங்கம், அவமானம், சட்ட சிக்கல்கள், கடன்கள், உயிர் பிரேதங்கள், இது எல்லாமே நடக்கும். ஆயுள் குறைபாடுகள் இதெல்லாமே உண்டு. இதெல்லாம் பார்த்துக்கணும். தனுராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக வயிறு சார்ந்த பகுதிகளில் ஆப்ரேஷன் நடக்கும். வயிறு சார்ந்த பகுதிகளில், ஆமாம், இரணி ஆப்ரேஷனாக இருக்கலாம், அல்லது ஏற்கனவே சிறுநீரக கோளாறு இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல இதுலேயும் இந்த தனுசு ராசியிலே செவ்வாய் ராகு தொடர்பு பெற்றுச்சுன்னா கண்டிப்பாக கத்தி வச்சுருவாங்க. பிளட்டிங் பார்க்காம இருக்காது. இந்த விஷயங்கள்லாம் நடந்துடும். இதுக்கு ஒரே தீர்வு என்ன அப்படின்னா, அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். இருந்தாலும் பிளட் டொனேஷன் பண்ணுறது நல்லது. ஒரே விஷயம், அது ஒரு பாசிட்டிவாக வேலை செய்யும். தொலைதூர பயணங்களில் அவதிகள் உண்டாகும். ஆமாம், உங்களுடைய விசா தொலைஞ்சு போயிடும் சார், இப்போ பாஸ்போர்ட் தொலைஞ்சு போயிடும். ஆமாம், குடியுரிமை சான்றிதழ் ஏதாவது டிசி விட்டுருவீங்க, ஜெராக்ஸ் கடையில் போயிட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட்டை மறந்து விட்டு வந்துடுவீங்க. அதே நேரத்தில் டாக்குமெண்ட்ஸே தொலைஞ்சு போயிடும், டாக்குமெண்ட்ஸே தெரிஞ்சு போயிடும். இதில் பெரிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு வழக்கு நடக்குது அப்படின்னா நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வக்கீல என்ன பண்ணுவார்னா விலை போயிடுவார், எதிராளி கிட்ட விலை போயிடுவார். நம்ம பக்கம் இருக்கக்கூடிய கேஸ் நமக்கு தீர்ப்பு சாதகமாக வரும்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட்டாக மாற்றும். இதெல்லாம் நடக்கும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஒன்றுக்கு மேற்பட்ட முறை வழக்குகளினுடைய தீர்ப்புகள் நமக்கு வெற்றியை தராது. ஆமாம், கண்டிப்பாக வெற்றியை தராது. அலிகேஷன் கொடுத்துரும். ரொம்ப ரொம்ப பிரச்சனை தான். அதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் வெளியில வரணும். கொஞ்சம் பாதுகாப்பாகவும் இருக்கணும். குடும்பத்தில் கோளாறுகள் ஏற்படும். குடும்ப உறவுகளிடையே மனக்கசப்புகள் ஏற்படும். குடும்ப உறவுகளில் மனக்கசப்புகள் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டும். தொழிலில் நிறைய விரயங்கள், வரவேண்டிய பணம் வராது, ஆர்டர்ஸ் எல்லாம் ரிட்டனாக வரும், நம்ம செஞ்ச தொழிலில் ஏதாவது குறை ஏற்பட்டுவிடும், அப்போ நம்மளுக்கு அது ஃபுல்ஃபில் ஆகாது, ஸ்டாக்குகள்லாம் அப்படின்னு நிலுவையாகும். பெரிய பெரிய கம்பெனியாக இருந்தால் வேலை செய்கிற வேலையை என்ன பண்ணுவான்னா போராட்டம் பண்ணுவான், நமக்கு எதிராக திரும்புவா. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நீங்கள் கொண்டு தான் போகணும், சமாளித்து தான் ஆகணும். ஆமாம், வாகனத்தால் அவதிகள் உண்டு, வாகன விபத்துக்கள் உண்டு. ஆமாம், ஏற்கனவே லோன் கட்டிட்டுருங்க, உங்களால் கட்ட முடியல, எல்லாமே சர்ஃபேஸிங்லாம் ஆர்டர் வருது அப்படின்னா ஜப்தி ஆகும். சொத்துக்கள் என்ன பண்ணுன்னா அப்போ சப்தி ஆகும். அப்போ சூரியன் போய் கேட்டையில் உட்காந்துட்டு இருக்கார் அப்படின்னா அது உங்கள் ஜாதகத்தில் சொல்கிற ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன். இது நான் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உங்கள் ஜாதகத்தில் இப்போ இருக்கக்கூடிய இந்த சூரியன் என்ன பண்ணிட்டாருன்னா கேட்டையில் போகிறார் அப்படின்னும் போது ஜப்தி ஆகும். இந்த வாய்ப்புகள் நிறைய உண்டு. வாகன விபத்துகள் உண்டு. தாயாருக்கு உடல்நிலையில் சீரான முன்னேற்றம் ஏற்படாது. தாயாரினுடைய குடும்ப உறவுகளில் கர்மகாரியங்கள் அல்லது தாயாருக்கு கர்மகாரியங்கள் இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும், ஏற்றுண்டு தான் ஆகணும். அப்போ தனுர் ராசி என்பவர்களுக்கு பயணத்தில் ஏதாவது ஒரு விரயம், பயணத்தில் பொருள் தொலைந்து போகிறது, தங்கத்தில் முதலீடு வைத்திருக்கக்கூடிய, தங்கம் வைத்திருக்கக்கூடிய தங்கத்தால் ஒரு ஏமாற்றங்கள் உண்டு. ஆமாம், தங்கத்தால் என்ன பண்ணால் ஏமாற்றம் உண்டு. ஒரு பெரிய நகைக்கடைக்காரர் இருக்கார், தனுர் ராசியாக இருக்கார், தங்கம் நல்லா விளையிறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாரு அப்படின்னா அவருடைய நேரம் அன்றைக்கி என்ன பண்ணோம், லாஸாக போய் காமிச்சோம். நம்ம ஏதாவது தங்கத்தை வச்சுருக்கோம் அடகு மூக்கணும்னு பார்த்தா நம்மளுடைய நேரம் என்ன பண்ணுவோம், அந்த நகை வச்சுருக்கோம் என்ன பண்ணுவோம், ஏமாற்றிட்டு போயிடுவோம், இல்லை போலி நகை ஏமாற்றி கொடுத்துருவோம். இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். இதெல்லாம் கவனமாக இருங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்லப்படுது. தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த குருனுடைய தாக்கம் அனுகிரகம் பெருசாக கொடுக்க மாட்டேங்க. ஏன்னா உங்கள் ராசியாதிபதி வக்கரம் பெறார், அதுவும் அஷ்டமஸ்தானத்தில் போய் வக்கரம் பெறார். குரு என்றாலே மரம், குருன்னா என்ன மரம். இப்போ இதுக்கு ஒரு பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதீத மரங்களை நடணும். நல்ல விஷயங்கள் தான் இது. வாழ்வியல் ரீதியான ஒரு சிறிய ஒரு பரிகாரம் தான், பெரிய மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு. மரத்தின் கீழ் உள்ள தெய்வங்களை வழிபடுறது அல்லது மரத்தையே வழிபடுறது. ஆமாம், ஒரு குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா வேப்ப மரத்தை தான் ஒரு மஞ்சள் துணி கட்டிட்டு வீக்லி வழிபடுவா. அல்லது ஒரு பெரிய பெரிய ஆலயங்களில் வன்னி மரம், இன்னும் பெரிய அந்த மரம், அந்த கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மரத்தை வழிபடக்கூடிய ஒரு பெரிய ஆலயத்துக்கும் ஒரு மரம் பிரதானமாக இருக்கும். மரம் தான் சித்தர்.
அப்போ மரத்தை வழிபடுறோம் அப்படின்னா சித்தருடைய வழிபாடு செய்கிறது தான் கணக்கு வந்துடும். அப்போ இந்த காலகட்டத்தில் தனுர் ராசி நண்பர்கள் மரத்தினுடைய வழிபாடுகளை எடுத்துக்கொள்வது இந்த குருவினுடைய வக்கர சேர்ந்து நீங்கள் உங்களுடைய பெரிய ஆபத்துலேருந்து தீர்வை எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த விஷயங்களை எடுத்துக்கலாம். கண்டிப்பாக தொழில் ரீதியான விரயங்கள், வாகன ரீதியான விரயங்கள், பயணத்தில் விரயங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்குது. குடும்பத்திலே பிரச்சனைகள் வருது. பிள்ளை சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் பிள்ளையோட கருத்து வேறுபாடுகள்லாம் வரக்கூடாது. பெண் பிள்ளையாக இருக்கலாம், ஆண் பிள்ளையாக இருக்கலாம். கருத்து வேறுபாடுகள் வேணாம். விட்டு கொடுத்து போகணும். ரொம்ப விட்டு கொடுத்து போகணும். பொறுமை வேணும், நம்பிக்கை வேணும். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் உங்களை நீங்கள் சமாளித்து பண்ணிடலாம். விரயம் என்பது தடுக்க முடியாத ஒன்று. அது வந்து தான் போகும், நடந்து தான் தீரும். அந்த விரயம் நமக்கு சில ஜாம்பவான்கள் இருப்பாங்க. இப்போ விரயம் வருது அப்படின்னா சரி நமக்கு விரயம் வரணும், ஏதாவது சொத்து வாங்கிடலாமா, சொத்து வாங்கிட்டு அது ஒரு விரயத்தில் கணக்காக வந்துடும் அப்படின்னு நினச்சி நம்ம ஒரு சொத்து வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு தான் விரயமாகணுன்றது கணக்காக இருக்கேன். அப்போ அந்த சொத்துக்கள்லே போயிட்டு நம்ம என்ன பண்ணிவிடுவோம், லாக் ஆகிடுவோம், மாட்டிக்குவோம். விற்பனை ஆக முடியாமல் போயிடும். அல்லது பிரச்சனைக்குரிய சொத்தை நம்மக்கிட்ட தலையில் கட்டிடுவாங்க. யாருமே வாங்காத சொத்தை நம்மக்கிட்ட தலையில் கட்டிடுவாங்க. நல்லா இருந்திருப்பான், கடங்காட்சியே இல்லாமல் இருந்திருப்பான். யாரோ ஒருத்தன் சொல்ல கேட்டு பின்னாடி பாக்கியமாகிடும், மண்ணை வாங்கி போடுறான்னா மண் நல்லது தான், பூமி பெருசு தான், கொடுத்துரும். இருந்தாலும் நேரம் காலம் பார்த்து செய்யாத ஒரு செயல் தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருது. அப்போ கோல் செய்யலைனாலும் ஒரு நாள் செய்யும்ன்றதான் கணக்கு. நீங்கள் செய்யக்கூடிய நாள் எந்த நாள் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த நாள் உங்களுக்கு வெற்றியை தரும். மகாபாரதத்தில் பகவான் கிருஷ்ணர் போரை தூக்கக்கூடிய நாளை சாமர்த்தியமாக முடிவு பண்ணார். அதில் ஒரு மாற்றத்தை ஒன்று பண்ணார். அப்போ மகாபாரத போரில் இப்போ துரியோதனன் வீழ்ந்தான், அர்ஜுனனுடைய வம்சம் ஜெயிச்சுது. அப்போ அந்த நாள் முக்கியமாக இருக்க வேண்டும். நமக்கு சாதகமான பலன் நடக்கலைன்னா கூட, தசாபுத்திகள் வரலன்னா கூட, ஏதாவது ஒரு புது முயற்சிகள் செய்கிறோம், வாழ்க்கையில் ஒரு இடம் வாங்குகிறோம், ஒரு வீடு கட்டுறோம், தொழில் பணி போகிறோம், புதுசாக ஒரு விஷயத்தை முதலீடு பண்ணுறோம். இதற்கெல்லாம் முக்கியமான குறிப்பு இல்லை குடும்பத்தில் கல்யாணத்துக்கு தேதி குறிக்கிறோம். இந்த மாதிரி குறிப்புகள்லாம் வருது அப்படின்னா அந்த நாள் ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசினியர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தில் உங்களுடைய ஜாதகப்படி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய ராசி நட்சத்திரத்தினுடைய படி நாளறிந்து செய்யுங்க. உங்களுடைய வெற்றியை தடுக்க முடியாது. அதே காலகட்டத்தில் எப்பொழுதுமே நான் சொல்கிற விஷயங்கள் இந்த ராசிக்கெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஆமாம், தனுர் ராசி என்பர்கள் உங்களுக்கு இஷ்டமான விஷயங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக சூரிய உதயத்திற்கு முன்னதாக எழுந்து மாதத்தில் நீங்கள் பிறந்த நட்சத்திரம், பிறந்த திதி, பிறந்த நாள், ஏதோ ஒரு மாத பிறப்பு, இந்த 3 விஷயத்தில் எடுத்துக்கோங்க. மாத பிறப்பு, பிறந்த நட்சத்திரம், பிறந்த திதி. மாதத்தில் ஒரு நாள் சமுத்திரத்தில் நீராடுங்க, கடல் நீராடுங்க. எங்கள் ஊரில் கடலே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் குளிக்கக்கூடிய ஜலத்தில் ஒரு கைப்பிடி உப்பாவது போட்டு நீங்கள் குளிங்க. இல்லை எப்போயாவது கடலுக்கு போனீங்கன்னா கடல் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஸ்டாக் பண்ணிவிட்டு அதை மந்த்லி இந்த சொன்ன திதிகளில் நட்சத்திரங்களில் நீராடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரி தசாபுத்திகள் நடந்தாலும் பெரிய பிரச்சனைகளை கொடுக்காது. வாழ்க வாழ்க வாழ்க.